Hey guys, welcome to my channel Code with Curly. React learn பண்ணிட்டு இருக்க சீரீஸில் இன்னைக்கு டே 29 To Do ஆப்போட பார்ட் 2 வெர்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோலே நம்ம என்ஹான்ஸ் டு டூவோட அதாவது வந்துட்டு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பார்த்துருப்போம் அண்ட் சில ஃபங்க்ஷன்ஸ் ஆட் டு டூ, எடிட் டு டூ, சேவ் எடிட் எடிட் டு டூ அண்ட் ரிட்டர்னில் வந்து ஒரு பேசிக் ரிட்டன் அதுலேயும் வந்துட்டு இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இன்னும் இதில் வந்து பட்டன் ஆட் பண்ணும், அந்த மாதிரி வந்து சில ஃபில்லிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அண்ட் ஈவெண்ட் ஹேண்ட்லர் வந்து ஆட் பண்ணும். அதுக்கு முன்னாடி ஸோ இங்கே பார்த்தீங்களா இதுல வந்துட்டு ஆட் யுவர் டு டூ இங்க ஒரு பட்டன் இருந்தா தானே நான் ஆடே பண்ண முடியும். அப்போ அதுக்கு ஒரு பட்டன் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச், இல்லைன்னா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. பிகாஸ் இதுல நிறைய எலமெண்ட்ஸ் வந்து நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். ஓகே, ஸோ நான் வந்து இங்கதான் இந்த இன்புட் டைப் இருக்கு. ஓகே, இதுல வந்துட்டு இதுக்கு அடுத்து எனக்கு ஒரு பட்டன் வேணும். பட்டனுக்கு டேக் போட்டாச்சு, ஆட் டு டூ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆட் டு டூ வந்து ஆட் பண்ணோன்னே என்ன நடக்கணும்னா ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் வந்து நடக்கணும். ஸோ அந்த ஆன் கிளிக்ல வந்து என்னன்னா நான் வந்து டைரக்டா கால் பேக் ஃபங்க்ஷன் வந்து எழுதுறேன். ஸோ நம்ம ஓகே இதுக்கு கால் பேக்கே தேவையில்லை, நம்ம டைரக்டா ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம்ல அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஆட் டு டூ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணா ஆட் ஆயிடும். இப்போ நான் வந்து ஹே ஹாய் நான் சும்மா ஆட் பண்ணுறேன், அப்புறம் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, லிஸ்ட்டில் வந்துருச்சு. லிஸ்ட் ஐட்டம் ஓகே, இந்த மாதிரி லிஸ்ட்டில் ஆட் ஆயிடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து இங்கே ஒரு பட்டன் ஆட் பண்ணியாச்சு. நம்ம ஒவ்வொரு லிஸ்ட்டுக்குமே வந்து ஆட் டெலீட் அண்ட் இதோட செக் பாக்ஸாக வைக்கணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இன்புட் டைப் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து அந்த ஒரு எம்டி ஃப்ராக்மெண்ட்ஸ் வச்சு நான் wrap பண்ண போகிறேன் ஃபார் ஈஸி வியூவிங் அண்ட் எந்த ஒரு மெஸ் அப்பும் இங்க ஆகாததுக்காக. ஓகே, இப்போ இங்க ஒரு பட்டன் வேணும். நம்ம இங்க ஆல்ரெடி என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம், இந்த எடிட் ஐடி வந்து டு டூ டாட் ஐடியா இருந்தா இந்த இன்புட் டெக்ஸ்ட் வரணும், விச் மீன்ஸ் எடிட் பண்றதுக்கு. அப்போ இங்க ஒரு பட்டன் வைக்கிறதுக்கு நம்ம வந்து இங்க என்ன மென்ஷன் பண்ணலாம்னா பட்டன். ஸோ இதோட பேர் வந்து என்னன்னா சேவ்னு வச்சாச்சு. ஸோ இது வந்து இங்கே வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆன் கிளிக். அந்த ஆன் கிளிக்கில் வந்துட்டு ரைட்டவே இதை வந்து நீ கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். சேவ் எடிட் அப்படின்னு வந்து நம்ம ஒன்று எழுதியிருக்கோம் அந்த ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும், இங்கே பாருங்க ஐடி பாஸ் பண்ணும். அப்போது சேவ் எடிட்டுக்கு இந்த டுடூவோட ஐடி, அதாவது எதை வந்து நான் எடிட் பண்ண சொல்கிறேனோ அதோட ஐடியை வந்து பாஸ் பண்ணணும். இப்போ இது இங்க வியூ ஆகாது, ஏன்னா நான் இங்க எடிட்டுங்கிற பட்டனே வைக்கல, அப்பதானே வந்துட்டு இது பண்ண முடியும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும், வைங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் இது வந்து நம்ம இதை எப்போ மென்ஷன் பண்றோம்னா எடிட் பண்ண சொன்னாதான் இந்த வேல்யூ நடக்கணும், அதாவது இந்த ஃப்ராக்மெண்ட்டே நடக்கணும். எடிட் பண்ண சொல்லலை, விச் மீன்ஸ் இல்லை அப்படின்னா தான் இது நடக்கணும். ஸோ இதுக்குள்ள நான் என்ன மென்ஷன் பண்ண போறேன்னா நான் எடிட் பண்ண சொல்லலை, ஆனாலும் எனக்கு இந்த லிஸ்ட் வந்து எனக்கு செக் பாக்ஸோட வியூ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எம்டி ஃப்ராக்மெண்ட் போடுறேன் அதுக்குள்ள. ஸோ இது ஏன் இங்கே எரர் அடிக்குதுன்னா இது மாதிரி எதுவுமே வந்துட்டு இந்த HTML எலிமெண்ட்ஸ் வந்து இந்த எம்டி ஃப்ராக்மெண்ட்ஸ்குள்ள தான் வரணும். ஸோ வெளியில தான் எரர் வரும். ஓகே, ஸோ இதுல வந்துட்டு நான் ஒரு இன்புட், இப்போ ஒரு இன்புட்டை ஸோ அதோட டைப் வந்து ஓகே, டைப் வந்து எனக்கு செக் பாக்ஸ். ஸோ செக் பாக்ஸாக இருக்கணும். ஸோ செக் பாக்ஸ் வந்து என்னன்னு மென்ஷன் பண்ணணும், செக்குடு, அதாவது செக்குடுன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இது வந்து என்ன அப்படின்னா நம்ம டுடூங்கிற ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த டுடூ ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒன்று வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா அது வந்து ஃபால்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து இங்க வந்து இந்த மாதிரி நம்ம பாஸ் பண்றோம். ஃபால்ஸா இருந்தா அது வந்து ஓப்பன் பாக்ஸா இருக்கும், இல்லைன்னா வந்து க்ளோஸ்ட், அதாவது டிக் பண்ணிருக்க பாக்ஸா இருக்கும் அதுக்காக. ஸோ இங்க வந்து ஆன் சேஞ்ச், அதாவது இந்த டெக்ஸ்ட் வந்து மாறி இருக்கு அப்படின்னா அந்த ஆன் சேஞ்ச்ல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா இங்கேயும் வந்து நான் ரைட்டவே இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்றேன். என்ன ஃபங்க்ஷன்னா செட் டு டூஸ். ஸோ இங்க என்ன பண்ணும்போது செக் பாக்ஸ்ல வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும்போது செட் டு டூஸ் வந்து எனக்கு டைரக்டா வந்து இங்க வந்து டிஸ்பிளே ஆகணும் அதுக்காக. ஸோ செட் டு டூஸ்ல வந்துட்டு டு டூ டாட் மேப்
ஸோ அந்த மேப்பில் வந்துட்டு ஒவ்வொரு இதுவாக ஐட்ரேட் பண்ணி எடுக்கும்போது டி. ஸோ ஐட்ரேட் பண்ணுறோம். ஐட்ரேட் பண்ணும்போது எனக்கு இந்த டி டாட் ஐடி which should equal to to do dot id. ஸோ இந்த டி டாட் ஐடி டு டூ டாட் ஐடி கூட ஈக்குவல் டுவா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ட்ரூவா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போறேன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டி கமா கம்ப்ளீட்டட்னு அந்த ஒரு வேரியபிள் கொடுத்துருக்குமா, அது வந்து நாட் டி டாட் கம்ப்ளீட்டட். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ இந்த டி டாட் கம்ப்ளீட்டட் வந்து ஃபால்ஸா இருக்கும். ஆனா இங்க நான் வந்து என்ன பண்ண போறேன்னா செக் பாக்ஸை போய் டிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த டி டாட் கம்ப்ளீட்டட் வந்து ட்ரூன்னு மாறும்ல, அதுக்காக இதை வந்து மென்ஷன் பண்றோம். நெக்ஸ்ட், இன்கேஸ் இப்ப இது ட்ரூனா இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபால்ஸா இருந்தா என்ன நடக்கணும்? வெறுமனே இந்த டி, அதாவது அந்த வேரியபிள் டு டூல என்ன இருந்ததோ அது டிஸ்பிளே ஆகு அப்படின்னு வந்து சொல்ல போறோம். ஸோ நான் ஏதாவது பேரந்திசிஸ் மிஸ் பண்ணிட்டேனா இங்க அப்படின்னு வந்து நான் செக் பண்றேன். ஓகே, இப்போ நமக்கு இங்க வந்து ஸ்பேனு தேவையில்லை. ஓகே, இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இன்புட் இது இருக்கட்டும். ஓகே, இன்புட் டைப்பை வந்து நம்ம இன்னும் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கோம், அதுதான் இஷ்யூ வருது. ஸோ இன்புட் டைப்பை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகே, டேகை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்க பாத்தீங்களா செக் பாக்ஸ் வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து ஸ்பேன் கொடுத்துருக்கேன். அதாவது வந்துட்டு இது எப்ப நடக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, நம்ம இதை ஃபுல்லா முடிச்சுட்டு நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆர் எல்ஸ் இட் இஸ் டூ பிக்னோ, அதனால வந்துட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு டைம் எடுக்கும். ஓகே, ஸ்பேன் வந்து எதுக்கு அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு. இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்டைல் போடுறேன். ஸோ ஸ்பேன் இன்லைன் சிஎஸ்எஸ் எழுதுறேன். ஸோ இன்லைன் சிஎஸ்எஸ்ல இந்த ஸ்டைல் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, அதாவது டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு வந்து இருக்கு இன்பில்ட்டா ப்ராப்பர்ட்டி. அந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து என்ன அப்படின்னா டு டூ டாட் கம்ப்ளீட்டடா இருந்துச்சு அப்படின்னா, விச் இஸ் இஃப் இன்கேஸ் இது ட்ரூன்னா எனக்கு வந்து லைன் த்ரூ அப்படின்னு ஸ்டைல். அதாவது இது வந்து ஹே ஹேங் வந்து கட் ஆகி தெரியணும், விச் மீன்ஸ் அங்கே ஸ்ட்ரைக் அவுட் ஆகி தெரியணும். ஸோ அதுக்காக லைன் த்ரூ, ஆர் எல்ஸ் இல்லை அப்படின்னா நன். ஓகேவா? ஸோ இது வந்து முடிஞ்சுது. இதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ண போறோம் அப்படின்னா, இது டு டூ டாட் டெக்ஸ்ட், அது வந்து ஸ்பேன் மூலமா வந்துட்டு இது வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஓகே, இப்போ இதை வந்து ஆட் பண்றதுக்கும் சரி, ஆட் டு டூ இங்க இருக்கு, பட் எடிட் டெலீட் இது ஒவ்வொன்றுக்கும் எடிட் டெலீட் நடக்கணுமா, அதுக்கு வந்து எனக்கு செப்பரேட் பட்டன் தேவையா, அதனால இங்க பட்டன். ஸோ அந்த பட்டன் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து எடிட். ஓகே, இது ஏன் எரர் வருதுன்னா நான் வந்து இந்த எம்டி டேகுக்கு உள்ள போடணும், அந்த ஃப்ராக்மெண்ட்குள்ள. ஓகே, எடிட். ஓகேவா? ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் எடிட் வந்துருச்சா? இது எப்படி ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் எடிட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க வந்து மேப் பண்ணி ஒவ்வொரு டு டூஸா எடுக்கிறோம், அதனால. ஓகே, ஸோ எடிட் வந்துருச்சு. இந்த எடிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா என்ன நடக்கணும்? அப்போ ஆன் கிளிக்ல வந்துட்டு நான் ரைட்டவே இதை நீ கால் பண்ணு அப்படின்னு வந்து சொல்றேன். என்னன்னா எடிட் டு டூ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும், ஞாபகம் இருக்கா? அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம என்னென்ன பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்றோம்? லெட் அஸ் செக் ஹியர். ஐடியும் டெக்ஸ்டும். ஸோ அப்போ இந்த டுடூல இருக்க ஐடி டுடூ டாட் ஐடி கமா டுடூ டாட் டெக்ஸ்ட், இது ரெண்டையும் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணாதான் அது போயிட்டு அதில் லைக் எடிட் பண்ணும். அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா டெலீட். ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இன்னொரு பட்டன் கொடுக்க போறேன். பட்டன், அதாவது டெலீட். ஓகே, ஸோ டெலீட் பண்ணுறதுக்கும் பக்கத்தில் பட்டன் வந்துருச்சு. இப்போ டெலீட் பண்ணால் என்ன நடக்கணும்? ஆன் கிளிக். இந்த ஆன் கிளிக் ஃபங்க்ஷனில் ரைட்டவே நீ வந்து இதை கால் பண்ணு, இந்த கால் பேக் ஃபங்க்ஷனை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ டெலீட் டு டூன்னு நம்ம வந்து ஆல்ரெடி எழுதியிருக்கோமா, அதை வந்து கால் பண்ணு. அதுக்கு வந்து என்ன பாஸ் பண்றோம் அப்படின்னா டுடூ டாட் ஐடி, அதாவது எந்த ஐடியை போய் டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்காக இது. ஓகே, டுடூ டாட் ஐடி. ஸோ இது வந்துட்டு டெலீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும் இப்போ நம்ம போட்டோன்னே. ஓகே, இந்த எம்டி பேசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். யா, ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ரெஃப்ரெஷ்.
ஓகே, ஃபர்ஸ்ட் டு டூ லிஸ்ட் இப்படி இருக்கு. நான் இதை வந்து அப்புறம் ரூல் ஆட் பண்ணும். வாஷ் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். prepare your food, drink water. இது கூட ஒரு ரிமைண்டர் தான், இப்போல்லாம் தண்ணியே குடிக்க மாட்டோம் யாருமே ஒழுங்கா. ஓகே, அண்ட் study whatever planned. ஓகே, அடுத்து வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா pack your dresses for vacation. pack your dresses மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு iron your dress. ஓகே, இந்த மாதிரி டு டூ லிஸ்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொன்றுக்கும் எடிட் டெலிட் எல்லாம் வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணனா இது வந்து முடிஞ்சிடும். ஆர் நான் இது இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா, இங்கே தான் வந்து அந்த செக்குடு வந்து மாறுது. ஓகே, அடுத்து ட்ரிங்க் வாட்டர் குடிச்சிட்டேன். ஓகே, ஸ்டடி வாட் எவர் பிளான் முடிஞ்சது. ஓகே, பேக் யுவர் ட்ரெஸ்ஸஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி லிஸ்ட் வேணாம், எனக்கு வந்து இதை வந்து பேரை மாற்றணுங்கிறக்கா நான் எடிட் பண்ணுறேன். ஸோ எடிட் பண்ணால் உடனே வந்துட்டு என்ன வரணும், இன்புட் பாக்ஸ் வரணும், பேக் யுவர் ட்ரெஸ்ஸஸ் ஃபார் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட், எனக்கு இந்த அயன் யுவர் ட்ரெஸ்ஸஸ் வேணாம், நான் டெலிட் பண்ணுறேன்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட டு டூ லிஸ்ட். இப்போ இதை வந்து அப்படியே நம்ம கோட் கூட இன்டர்பிரட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரிட்டன்ல வந்து இந்த இன்புட் பாக்ஸ் கொடுத்தோம் அண்ட் இந்த பட்டன், அதுதான் இந்த ஆட் யுவர் டு டூ, இந்த ஆட் டு டூ. இது வந்து ரொம்ப சிம்பிள், இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, அடுத்து அன்ஆர்டர் லிஸ்ட். அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்ல வந்து டு டூஸை வந்து மேப் பண்ணி எடுக்கிறோம். ஒவ்வொரு டு டூவா ஐட்ரேட் பண்ணி எடுக்கும்போது எனக்கு லிஸ்ட்ல வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, இப்போ எடிட் டாட் ஐடியை வந்து விட்டுருங்க. இந்த எடிட் டாட் ஐடி அப்புறம் தான், எடிட்டை நம்ம கிளிக் பண்ணும்போது தான் இது நடக்கும். இது இல்லை அப்படின்னா அதாவது என்ன நடக்கும்னா இந்த இன்புட், இந்த செக் பாக்ஸ் வந்து வரும். இந்த செக் பாக்ஸ்ல வந்துட்டு நம்ம செக்டு வந்து டு டூ டாட் கம்ப்ளீட்டட், அதாவது டு டூல வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட்டட்னு ஒரு வேரியபிள் இருக்கு. அது ட்ரூவா ஃபால்ஸான்னு வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஃபால்ஸ்ன்னு வந்து முன்னாடியே இருக்கும். எப்பெல்லாம் இங்க கிளிக் பண்றோமோ அப்பெல்லாம் வந்து அது ட்ரூன்னு வந்து மாறிடும். ஓகேவா. ஓகே, ஸோ டு டூ டாட் கம்ப்ளீட்டட் ஆன் சேஞ்ச். அந்த ஆன் சேஞ்ச்ல என்ன நடக்குதுன்னா அதாவது டி டாட் ஐடி, அதாவது செட் டு டூஸ்ல வந்து டு டூஸ் வந்து மேப் பண்ணி எடுக்கும்போது இந்த வேரியபிள் நீங்க என்னன்னு வேணா வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு டீன்னு வச்சிருக்கேன். ஸோ இந்த டீல இருக்க ஐடி வந்து டு டூ டாட் ஐடி, அதாவது நான் அனுப்புற ஐடி வந்து இந்த டு டூ டாட் ஐடியோட மேட்ச் ஆச்சு அப்படின்னு ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆல்ரெடி இருக்கிறது வரணும். கம்ப்ளீட்டட் வந்து என்னன்னு மாறணும்னா நாட் டி டாட் கம்ப்ளீட்டட். இந்த நாட் டி டாட் கம்ப்ளீட்டட் வந்து எதுக்குன்னா இனிஷியலா நம்ம வந்து ஃபால்ஸ்ன்னு வச்சிருக்கோம் கம்ப்ளீட்டட். ஓகேவா, அப்ப இந்த நாட்னு வந்து மாத்தும் போது ட்ரூன்னு மாறிடும். அதுக்காக தான், விச் மீன்ஸ் இங்க நான் கிளிக் பண்ணும்போது இங்க மாறுது இல்லையா, அதுக்காக. ஓகே, அடுத்து வந்துட்டு இன்கேஸ் இப்ப ட்ரூவா இல்ல, நான் கொடுக்குற ஐடி, அதாவது இப்போ 1 2 3 ஓகே 5 இருக்கு. இந்த 5 லிஸ்ட்லயும் ஒவ்வொன்னா ஐட்ரேட் பண்ணி கொண்டு வரும். இப்ப இதுக்குள்ள வரும்போது இந்த டு டூ டாட் கம்ப்ளீட்டட் இந்த வேல்யூஸ் எல்லாம் ஐட்ரேட் பண்ணி வரும்போது ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி இருக்க ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகணும். இன்கேஸ் இது நான் வந்து ட்ரூவா இல்லைன்னா எக்ஸிஸ்டிங்கா என்ன இருக்கோ அது வந்து நான் இங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிடணும், அதாவது வந்துடணும். ஓகே, ஸோ இது வந்து முடிஞ்சுதா. அடுத்து இந்த ஸ்பான் ஸ்டைல் வந்து கொடுத்துருக்கேன், அதாவது இன்லைன் ஸ்டைலிங் மூலமா டெக்ஸ்ட் டெக்கரேஷன், அதாவது டு டூ வந்து கம்ப்ளீட்டடா இருந்துச்சு அப்படின்னா அந்த லைன் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண மாதிரி இருக்கணும், ஆர்எல்ஸ் நன். ஓகேவா, அந்த டு டூ டாட் டெக்ஸ்ட் தான் இங்க டிஸ்பிளே ஆகுது ஸ்பான்ல. ஓகே, இப்போ வந்து பட்டன் ஆன் கிளிக், அதாவது எடிட் டு டூ, இங்க எடிட் டெலிட்னு 2 வச்சிருக்கோம். ஓகே, எடிட் டு டூ, அதாவது எடிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது எடிட் டு டூ கால் ஆகணும். அந்த டு டூ டாட் ஐடி டு டூ டாட் டெக்ஸ்ட் வந்து நம்ம பாஸ் பண்றோம். ஓகே, எடிட் டு டூ வந்து கால் ஆயிடுச்சு. இங்க வந்து செட் எடிட் ஐடி செட் எடிட் டெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன அனுப்புறோமோ அது வந்துட்டு வந்துருது. ஓகேவா, அதாவது இங்க தான் வந்து அந்த செட் எடிட் ஐடி வந்து நல்லுன்னு ஃபர்ஸ்ட் இருக்கும். இப்போ வந்து நம்ம இங்க வந்து எடிட் பட்டன்ல வந்துட்டு நம்ம கொடுக்கறனால அது பாஸ் ஆகுது. ஓகே, இது செட் ஆயிடுச்சு. இப்போ இங்க வாங்க, இப்போ இந்த டு டூஸோட லிஸ்ட்டுக்கு எடிட் ஐடி வந்து இனிஷியலா நல்லுன்னு தான் இருக்கும்.
ஓகேவா? நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டோம். ஆனா இப்ப நம்ம இந்த கீழே வந்துட்டு இங்க கொடுத்துருக்கோமா எடிட்னு கிளிக் பண்ணும்போது ஐடி வந்து செட் பண்றோமா, அப்ப ஐடி செட் பண்ணும்போது அந்த எடிட் ஐடியும் இங்க இருக்க மேப் பண்ணி எடுக்கிற டு டூல இருக்க ஐடியும் வந்து ஈக்குவல் டுவா இருந்தா என்ன நடக்கணும்னா அங்க ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரணும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நான் என்ன டார்கெட் வேல்யூ கொடுக்கறனோ அது வந்து இந்த எடிட் டெக்ஸ்ட்ல போய் ஸ்டோர் ஆயிடணும், அதாவது இந்த ஸ்டேட்ல போய் ஸ்டோர் ஆயிடணும்னு சொல்றேன். சோ அங்க ஒரு பட்டன் வச்சிருக்கோமா சேவ்னு சொல்லிட்டு, அந்த பட்டன்ல என்ன பண்ணணும்னா சேவ் எடிட், அதாவது இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிரும். இந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த ஐடியை வந்து அனுப்புறோமா, இந்த ஃபங்க்ஷனுக்கு போவோம் வாங்க. இங்க பாருங்க சேவ் எடிட், நான் ஐடி அனுப்புறேன். இப்ப என்னன்னா கரண்டா இருக்கிற டு டூ லிஸ்ட் வந்து அப்டேட் ஆகணும். அப்ப அதுக்கு வந்து டு டூஸ் வந்து மேப் பண்ணி ஒவ்வொன்னா ஐட்ரேட் பண்ணி எடுக்கும்போது நான் கொடுத்த ஐடி வந்து டு டூவோட ஐடி கூட மேட்ச் ஆச்சுன்னா ஆல்ரெடி இருக்க ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் மூலமா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறது அந்த ஷாலோ காப்பி ஆயிட்டு டெக்ஸ்ட் மட்டும் எடிட் டெக்ஸ்ட்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ, அதாவது இங்கே செட் பண்ணிடும் டெக்ஸ்ட், ஓகேவா? அந்த எடிட் டெக்ஸ்ட்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ அது வந்து இங்க வந்து ரீப்ளேஸ் ஆகணும். இல்ல அப்படின்னா டு டூ வந்து அப்படியே வந்துடணும், ஓகேவா? அப்புறம் செட் டு டூஸ் வந்து பண்ணிருக்கோம். செட் எடிட் ஐடி வந்து திருப்பி நல் ஆக்கிரணும். ஏன்னா வந்து எப்போல்லாம் எடிட் பண்றோமோ அப்பதான் இங்க ஐடி வந்து லைக் வரணும். இல்லைன்னா வந்து இங்க நல்லுன்னு ஆக்கிடணும். அப்புறம் எடிட் டெக்ஸ்ட் வந்துட்டு எம்டி பண்ணிடுறோம், அவ்வளவுதான். அப்புறம் டெலிட், ஓகே. ஸோ இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. இங்க வந்து எடிட் பட்டன்ல என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டோம். அடுத்து டெலிட் பட்டன். ஸோ டெலிட் பட்டன் போகும்போது டெலிட் டு டூ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இங்க வாங்க, இந்த டெலிட் டு டூல ஐடி பாஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ வந்து அப்டேட்டட் டு டூஸ் மூலமா நம்ம இந்த டு டூஸை வந்து ஃபில்டர் பண்றோம். ஃபில்டர் மெத்தட் மூலமா இங்கேயும் ஐட்ரேட் தான் பண்றோம். அதாவது இந்த 5 இங்க ஐட்ரேட் ஆகி வரும். ஐட்ரேட் ஆகி வரும்போது நான் ஒரு ஐடி அனுப்பி நான் சொல்லியிருப்பேன் டெலிட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஐடியும் இந்த ஐட்ரேட் ஆகி வர ஐடியும் விச் இஸ் நாட் ஈக்குவல் டுவா இருந்தா மட்டும் இந்த புது அறையில போய் ஆட் பண்ணு, இல்லைன்னா ஆட் பண்ணாத அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ புது அறையில ஆட் பண்றது வந்து என்னன்னா நான் கொடுக்காத ஐடி, அதாவது நான் கொடுத்த ஐடி தவிர மீது என்னெல்லாம் ஐடி இருக்கோ எல்லாமே ஆட் ஆயிரும். விச் மீன்ஸ் ஆப்வியஸ்லி அந்த புது அரேவை வந்து இங்க செட் பண்ணும்போது என்னெல்லாம் வந்து இருக்கோ அது மட்டும்தான் வந்து விசிபிள் ஆகும். நான் டெலீட்னு கொடுத்தது வராது, அவ்வளோதான். ஸோ நீங்க இதை வந்துட்டு லைக் ப்ராக்டிஸ் ரொம்ப 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 முக்கியம். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அ பிக் திங் நோ. ஏன்னா நம்ம நிறைய வந்து ஆட் பண்ணியிருக்கோம், நிறைய வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இது எல்லாத்தையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு தெரியும். லைக் டேக் திஸ் இஸ் ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் செப்பரேட்டா பண்ணுங்க, அப்புறம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் செப்பரேட்டா ஆட் பண்ணுங்க. ரிட்டர்ன்ல வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி ஒரு பேஸ் செட்டப் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து பட்டன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஈவென்ட் ஹேண்டில் பண்ணி பாருங்க. ஸோ அப்படி எல்லாம் பண்ணும்போது லைக் ஸ்பிளிட் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அன்டில் அண்ட் அன்லெஸ் நீங்க ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ற வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஒரு சின்ன சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் இதுக்கு பண்ணலாம் இந்த டு டூ லிஸ்ட்க்கு. Stay tuned for the next video guys. Thank you for watching. Tata, bye bye.